இந்த மாதிரி அந்த குதிரை நீ போகாத. அது முரட்டு குதிரை, யாருக்கு அடங்க மாட்டேங்குது. அடங்காதது அடக்குறதா எனக்கு ஆசை. எங்க பண்ண உங்களை வேலைக்கு வச்சதுல ரொம்ப அர்த்தம் இருக்கு. பிச்சை நாம ரெண்டு பேரும் ஒரு தாய் வயித்துல பிறக்கலையே தவிர நீயும் அண்ணன் தம்பிடா, அண்ணன் தம்பி. நாம ரெண்டு பேரும் நல்லா உழைச்சி சம்பாதிச்சு அதுல வர்ற லாபத்துல கோதுமை அல்வா, பிரியாணி, கத்திரிக்காய் குழம்புன்னு எல்லாரோடவும் சேர்ந்து உட்கார்ந்து பரிமாறி சாப்பிடலான்டா. உனக்கு ஒரு நிக்காவ பண்ணி வச்சு அத கண்ணார பாக்கணும்னு நான் எப்படி அல்லாஹ்வை வேண்டிக்கிறேன் தெரியுமா? ஆனா அல்லாஹ் பிச்சை நீதாண்டா எனக்கு சரியா ஒத்துழைக்க மாட்டேன்றே மக்கார் பண்ற. நீ இருந்தாலும் என் மனசு கேட்கல. உனக்கு வேலைக்கு என்ன ஆகாரம் போடணுமோ அத போட்டுறேன். பா என்ன இந்த அசத்துது. பாய் பாய் ஏறுங்க ஏறுங்க, எல்லாரும் என் வண்டியில ஏறுங்க. இது குதிரை வண்டி இல்ல, ஏரோப்ளேன். பறக்கும். தலைக்கு ஒரு ஆளுக்கு 1 கிலோமீட்டருக்கு 1 ரூபாய். தலைக்கு ஒரு ஆளுக்கு 1 கிலோமீட்டருக்கு 1 ரூபாய். கத்தியா? அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஒத்து விலைக்கு வேணுமான்னு கேட்க வந்தேன். ஏமா கத்தி கபடா எல்லாம் வாங்குறதுக்கு நான் என்ன ராஜ பரம்பரையா? நீங்க தான் அடிக்கடி சொல்லுவீங்களே திப்பு சுல்தான் பரம்பரைன்னு. இப்ப தப்பு சுல்தான் ஆயி போச்சு. வேணா விடுங்க பாய். அம்மாடே, இப்படி கத்தி எல்லாம் வாங்கி கொடுக்கறத விட கொள்ளு வாங்கி குடுத்தினாக்கா குதிரைக்கு போடுவேன். நாளுக்கு நாள் இழைச்சிக்கிட்டே போகுது. இப்படியே விட்டா கடைசியில ஒரு எலும்பு கூட தான் வண்டி எடுத்துட்டு போகுது. இல்லம்மா, நேத்து கூட இடியாப்பம் பாயா கொடுத்தேன், வயித்தால போகுது. வேற என்ன கொடுக்கலாம்? பிரியாணி வாங்கி கொடுத்து பாருங்களேன். கரெக்ட். தாஜ்மஹால் ஹோட்டல்ல நாளைக்கு 1.5 பிளேட் அடிச்சிடுறேன். நீங்க அடிக்காதீங்க, நம்ம அல்லா பிச்சைக்கு கொடுங்க. நீ கிண்டல் கோர தங்கச்சி. சரி நான் போயிட்டு வரேன். டேய் அல்லா பிச்சை, இன்னைக்கு ஒழுங்கா தொழிலை கவனிக்கணும், இல்லன்னா எனக்கு கோபம் வரும். चलो भाई निकल के आगर से, चलो भाई निकल के आगर से. हाय ஒண்ணே முக்காருவாச்சு. மிச்ச நாள்லாம் கொடு. என்னம்மா இது? காய்கறி நறுக்கிற அருவா. இதை எடுத்துக்கிட்டு கையில ஏதாவது கொடு. எங்க பாப்போம். இப்படியே பாரு. எதுக்கும் உதவாது. 2 ரூபாய் தரேன். முதல்ல பணத்தை எடிய. இந்தா.
யோ, 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 என்னையா அது அநியாயமா இருக்கு? யாரியா நீ? என் கத்திய பிடிங்கிட்டு என்னைய நீ கை நீட்டி அடிக்கிறியா? ஐயோ, இந்த ஊர்ல கேக்குறவங்க யாரும் இல்லையா? பாக்குறவங்க யாரும் இல்லையா? அட பாவிங்களா, நீங்க எல்லாம் ஆம்பளைங்களா? ஏமா என்ன ஆச்சு? காய்கறிக்காரங்கிட்ட கத்திய வித்தையா? அத புடிங்கிட்டு இந்த ஆள் என்ன கையை நீட்டி வேற அடிச்சிட்டான். இதே உங்க அக்கா தங்கச்சிக்கு நடந்தா அதை பார்த்துட்டு சும்மா இருப்பீங்களா நீங்க? ஏய், ஏப்பா இப்படி செஞ்ச? ஹேய்! இது ஏன் கத்தி? இது உன் கத்தின்னு அதுல எழுதியா வச்சிருக்கு. ஒருத்தி என் பொண்டாட்டின்னு ஒருத்தன் சொல்லுவானே தவிர எழுதி மூஞ்சில ஒட்டியிருக்க மாட்டான். பொண்டாட்டி சமாச்சாரம் வேறய்யா. ஏய், பொண்டாட்டிய கூட வேற ஒருத்தன் தொட்டாதான் புருஷன்காரனுக்கு கோவம் வரும். என்ன பொறுத்த வரைக்கும் இதை எவன் தொட்டாலும் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். இப்போ சொல்றேன், நீ மனுஷன் இல்ல மிருகம் தாயா. நீ அதிகம் பேசி ஆத்திரத்தை கிளப்பாத. கிளர்னா என்னையா செய்வ? தூக்கிட்டு போய் அந்த கிணத்துல போட்டுருவேன். நீ ஆம்பளையா இருந்தா செஞ்சு காட்டு பார்க்கலாம். செஞ்சு காட்டியா? யார பார்த்த ஆம்பளையா இருக்க? என்னப்பா கணத்தடியில கூட்டம்? அவன் ஒரு பொண்ணை தூக்கி கிணத்துல போட்டான் பாய். அரே அல்ல, யாரு? தங்கச்சி நீயா? இதெல்லாம் என்னம்மா விளையாட்டு? மேலே ஏறி வாமா. கன்னத்துல அரைஞ்சா தட்டிக்க கால் இல்ல, கிணத்துல தூக்கி போட்டா தடுத்து நிறுத்த முடியல. நீங்க எல்லாம் ஆம்பளைங்க. இப்ப என்னதான் செய்ய சொல்ற? ஆ, உள்ள தூக்கி போட்டவனே வெளியில எடுத்து விட சொல்லுங்க. இல்ல தண்ணிலேயே வலிச்சு ஜன்னி கண்டு சாவ. நான் கூட்டிட்டு வரேன். ஜாக்கிரதையா இங்கே இரு. யோ, தங்கச்சிய ஜாக்கிரதையா பாத்துங்கய்யா. பாத்துறோம். என்னப்பா ஏப்பா வயசு பொண்ண கிணத்துக்குள்ள தள்ளிட்டு நீ பாட்டுக்கு கத்தி எடுத்துக்கிட்டு விருன்னு போறியாப்பா? அந்த கிணத்துல இடுப்பளவு தண்ணின்னு தெரிஞ்சுதான் அதுல அவளை தூக்கி போட்டு வந்தா. அவ அங்கேயே கிடந்து சாகட்டும். ஏப்பா அந்த பொண்ணு என்ன தவளையா மீனா தண்ணியில விடுறதுக்கு? ஜன்னி வந்து செத்துக்கிட்டு போறாப்பா. தரையிலே இந்த வெறுப்பு வரைக்கிறா. தண்ணியில விரைச்சா தப்பு கிடையாது. யாரு கிணத்துக்குள்ள தூக்கி போட்டாங்களோ அவங்க வந்து காப்பாத்தினதான் நான் மேல வருவேன்னு அடம் பிடிக்கிறாப்பா. ராஜா இல்ல. அட ச்சை! பெரிய மனுஷன் நீ சொல்றேன்னு கேக்குறவா? அரே அல்லா, அரே அல்லா. புண்ணியவா, தங்கச்சியை காப்பாத்திட்ட, ரொம்ப நன்றிப்பா. எதுக்காக அந்த ஆளுக்கு நன்றி சொல்றீங்க? தவறி விழுந்தவளையா காப்பாத்தினாரு? தள்ளி விட்டவளை தானே காப்பாத்தினாரு. அதான் செஞ்ச தப்புக்கு தண்டனை. அப்ப செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுத்தே ஆகணுங்கிற? என்னையா சொல்ற நீ? ராத்திரி லாயத்துல பூந்து கத்திய திருடிட்ட. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். அப்படியா கதை? யானை கொழுத்தா தன் தலையிலேயே மண்ணை வாரி போட்டுக்கோன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உன் வாயாலேயே நீ கெட்டு இருக்கியா? காப்பாத்துங்க பாய். தம்பி, யோ, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன் ஆட்டம். ஆம்பளைன்னா அவனுக்கு ஒரு நியாயம், பொம்பளைன்னா அவளுக்கு ஒரு நியாயமாயா? சரி போயா. இருந்தாலும் சின்ன பொண்ணு மன்னிச்சு விட்டுடலாம். இனிமே திருட மாட்டேன். எங்கேயாவது தோட்டம் தரவுல கூலி வேலை பாத்துக்கிறேன்.